அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சந்திர பயிற்சி உட்பட பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான கிராமங்களில் சிக்கி தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த இடத்திலேயே கெத்தாக வாழ்வதற்கான யோகம் எந்தெந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக உண்டு என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு 6ல் நுழைய இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சூரியனும் உச்சம் பெற்று மிக வலுவாக 5ல் இருக்கிறார். சுக்கிரனும் 4 மற்றும் 5 ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சனியை விட்டு விலகக்கூடிய செவ்வாயாலும் பல வகையில சிரமம் குறைவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு அவர் மிக வலுவாக 1ஆம் தேதி முதல் ரிஷப ராசிக்குள் நுழைய இருக்கிறார். இது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவினுடைய இந்த பயிற்சி பல்வேறு விதங்கள்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது. குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி பல குறைகளை சொன்னவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தில் பெற்று அவர்கள் முன்னால் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை குரு பயிற்சி உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இறுதியாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறந்த மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற்று தருவார். ஏனென்றால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய அளவில் புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாடு வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் நிச்சயமாக குரு வலுப்பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக தான் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியில் நீங்கள் அவர்கள் முன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக பல அதிரடியான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி விடுவார். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி முன்னேற்றத்தை அடைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். குருவும் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறார். நவ கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த 2 கிரக நிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுக்கு சமபலம் வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகும். அது மட்டுமல்லாது உங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது. 40% மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவளவில் குறைய போகிறது. நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை மீனராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவும் கன்னிராசியில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகங்கள் வடதுருவம், தென்துருவம் என்று அழைக்கக்கூடிய சாயா கிரகங்கள் மிக அற்புதமான மாற்றங்களை இனி தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மட்டுமல்லாது நவகிரகங்களிலே பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிகவும் வலுவாக சனியை விட்டு
விட்டு விலகி மீன ராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்க போகிறார். 22ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமுமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மங்களகாரகன் பூமிக்காரகனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விளக்குவதற்கான யோகமும் உண்டு. சுக்கிரன் 25ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நல்ல பலன்களை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல ஆறுதல்களை பெறுவதற்கான யோகமும் உச்ச நிவர்த்தி அடைவதற்கு முன் சில அதிரடியான சௌகரியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மீனம் மற்றும் மேசம் 2 இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் மீன ராசியிலிருந்து நீட்ச நிவர்த்தி மிக விரைவில் பெறப்போகிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தனி திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்டபடி அறிவு சார்ந்து அனைத்து விதமான முடிவுகளை எடுப்பதற்கான யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரனும் வாரம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பல்வேறு இடங்கள்ல மாறி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார். சந்திரனினுடைய இந்த மாறுதலும் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் மாறி சஞ்சரிக்கும் போது பல மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இதைவிட மிக வலுவாக முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. குருவுடன் இணைந்து மேசராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் வெகுவளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அபரிவிதமாகவும் கனக்கச்சிதமாகவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய நிலையை கண்டு ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று விரிவாக பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது அவருடன் சூரியன் உச்சம் பெற்றும் சுக்கிரன் இணைந்தும் குரு சுக்கிர யோகத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த வாரமாக அமைவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் அவமானங்களை சந்தித்த சூழ்நிலையில் அந்த இடத்திலேயே மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சி வாய்ப்பையும் வெற்றியையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. சூரியன், குரு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையானது மட்டுமல்லாது சனியும் மிக வலுவாக 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் 95% மேற்பட்ட பிரச்சனை என்றால் மனித வாழ்வில் அது நிச்சயமாக பணம் சார்ந்த பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனை தான். அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு நல்ல வழிகளை உருவாக்கி கொடுக்க போகின்றன. சனியை விட்டு செவ்வாய் விலகி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் உண்டு. நிர்வாகத்தின் போக்கும் மேலதிகாரிகளின் கெடுபிடியிலும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது. பல்வேறு வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அதிரடியான முதலீடுகளையும் பல மடங்கு லாபம் நிறைந்து பெறுவதற்கான யோகமும் தனுசு ராசி
ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. செவ்வாய் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு வருவது நன்மை இல்லை என்றாலும் கூட தனியை விட்டு விலகி இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றமும் லாபமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. வித்யாகாரகரின் அமைப்பு காரணமாக கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான யோகமும் மாணவர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக சில எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றினாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. சந்திரன் இந்த வாரம் முழுவதும் சிறப்பான முறையில் வலம் வருகிறார். எனவே கீழெடுத்தக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் உண்டு. எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டீர்களோ அங்கேயே கெத்தாக வாழ்வதற்கான நல்ல வாய்ப்பை சந்திரன், ராசியின் அதிபதியான குரு, சூரியன், சுக்கிரன் மற்றும் சனி போன்ற கிரகநிலைகள் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிரமங்கள் விலகி பாதிக்கப்பட்ட இடத்திலே கெத்தாக வாழ்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.